அன்பான விவசாயிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நுண்ணூட்ட கலவை, அதாவது EDTA மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் பற்றி பார்க்க போகிறோம். நுண்ணூட்ட கலவையில் நிறைய நுண்ணூட்ட கலவை இருக்குங்க. மண்ணில் போடக்கூடியது, மற்ற கையில் பண்ணக்கூடிய மிக்சர் இருக்குது. இன்னொன்று வந்து கீலேட்டட் ஃபார்ம் மிக்சர் அப்படி இருக்குது. நம்ம இதில் வந்து கீலேட்டட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா EDTAம்பாங்க. EDTA அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்திலின் டையமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். எத்திலின் டையமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். சும்மா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். இதில் EDTA இருக்கு இல்லையா, இந்த 4 எழுத்தை சேர்த்து தான் EDTAம்பாங்க. எத்திலின் டையமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு அன்பான விவசாய நண்பர்களே, நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா அப்படின்ற சேனலுங்க. இந்த வேளாண் பீடியாவில் உள்ள நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அன்பான விவசாய நண்பர்களே, நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. மேலும் உங்களுக்கு தேவையான தகவலை வந்து என்னோடய கமெண்ட்டில் கேளுங்க, அல்லது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட்டினா உங்களுக்கு விவசாய சம்மந்தமான அனைத்து தகவல்களும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் EDTA பற்றி பார்ப்போம். ஏன்னா நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது. இந்த EDTAவில் வந்து என்ன முக்கியத்துவம் இருக்குது, அது ஏன் சிறப்பு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ட் போடும்போது என்னென்னா நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து நம்ம வேரில் கொடுக்குறோம் இல்லையா. இப்போ காப்பராக இருக்கட்டும், ஜிங்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் காப்பர் என்ன ஆகுனா காப்பர் சல்பேட்டாக போய் லாக் ஆகிக்கும். ஜிங்க்கு சல்பேட்டாக போய் லாக் ஆகிருக்கும். அயனு வேறு இதோட போய் லாக் ஆகிடும். அப்போ என்னதான் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து மண்ணில் இருந்தாலும் அது வேறு எடுத்துக்கொள்ள முடியாத வழியில் இருக்குது. அப்போ இந்த EDTA ஃபார்ம், அதாவது கீலேட்டட் அப்படிம்பாங்க, கீலேட்டட் ஃபார்மில் உள்ள இந்த நுண்ணூட்ட உரம் எப்படின்னா வந்து பயிருக்கு வந்து எளிதில் கிடைக்கும், மண்ணில் போய் லாக் ஆகாது. அதனால தான் வந்து இந்த கீலேட்டட் உரத்தை நம்ம வந்து தாவரங்களை வந்து எளிதில் உறிஞ்சும் வகையில், மேலும் ஊட்டச்சத்தை வந்து நீண்ட நேரம் கிடைக்க செய்கிறது. அதாவது இது வந்து எளிதில் உறிஞ்சக்கூடிய இந்த ஃபார்ம். நீங்கள் மற்ற ஃபார்மில் உள்ள உரங்களை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ண முடியாது. அப்படி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இலை கருகிரும். ஓகேங்களா. அதை வந்து நுண்ணூட்ட உரம்பாங்க. அந்த உரத்தை வந்து நெல்லுலாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதை விட அதை கலந்து மண்ணில் போட்டால் தான் நல்லா இருக்குங்க. உரத்தோட கலந்து விசிறணும், அதை ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ஆனால் கீலேட்டட் ஃபார்ம் அப்படின்றது வந்து பவுடர் மாதிரி இருக்கும், பச்சை கலரில் பவுடர் மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணனால என்னாங்கன்னா உடனடியாக எப்படி வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம குளுக்கோஸ் ஏற்றுறோம், நம்ம உடம்பு முடியல அல்லது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம்னா இமீடியட்டாக நம்ம உடம்புல எனர்ஜி கொடுக்கறதுக்கு நம்ம குளுக்கோஸ் ஏற்றுறோம் இல்லையா. அதே மாதிரி தான் நுண்ணூட்ட சத்துக்கள் இல்லாட்டினா வந்து செடி வந்து உடனடியாக வந்து அதோட இதை காட்டும். அதாவது ஒரு பர்டிகுலர் நுண்ணூட்ட சத்து குறைஞ்சிதுன்னா, எடுத்துக்காட்டாக எடுத்திங்கன்னா நெல்லில் வந்து துத்தநாக சத்து குறைஞ்சிதுன்னா செடி வளராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போரான் எதுக்கு தேவைன்னா வந்து இதில் தேங்காய், தென்னை மரம் இதுக்கெலாம் வந்து போரான் தேவை. இன்னொன்று பார்த்திங்கன்னா மாலிப்டினம், அப்புறம் காப்பர், இது ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பயிருக்கு தேவை. ஸோ இது எல்லாம் குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன தான் யூரியா போட்டு DAP போட்டு பொட்டாஸ் போட்டுட்டு இந்த இது போடாட்டினா பயிர் எடுத்துக்காது. எப்படி வந்து ஒரு தொட்டியில் வந்து இது வந்து லா ஆஃப் மேக்ஸமைசேஷன் ஒரு விதி கூட சொல்லுவாங்க. எல்லா உரமும் இருக்குது, இது ஒன்று கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணி எப்படி வெளியில் வந்துடுதோ, ஒரு செடியில் வந்து சின்ன ஓட்டை இருந்துச்சுன்னா நம்ம போடக்கூடிய எல்லா தண்ணியும் வெளியே வந்துடும் இல்லையா தொட்டியில். அது மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா. இது எளிதாக உறிஞ்சக்கூடிய வகையில் வழி இருக்குது. பொதுவாக வந்து ஒரு குழுவுக்கு வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி இரும்பு சத்துக்கு வந்து அயன்பாங்க. அயன் EDTA ஃபார்மில் வந்து இருக்குது. இது வந்து இரும்பு சத்து. ஓகேங்களா. அதே மாதிரி ஜிங்க் EDTA அப்படின்னு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா துத்தநாகம். அதே மாதிரி எம்என்ங்கிறது மேங்கனீஸ், MN EDTA. இந்த மேங்கனீஸ் சத்து எதுக்கு தேவைன்னா பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து சிவப்பு கலர் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி சிவப்பு கலராக இருந்தால் அது மாங்கனீஸ் சத்து பற்றாக்குறை. அதுக்கு பார்த்திங்கன்னா மாங்கனீஸ் சத்து நம்ம கொடுக்கணுங்க அந்த சிவப்பாக இருக்கிறதுக்கு, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காப்பருக்கு வந்து CuEDTA அப்படிம்பாங்க, காப்பர் EDTA. இது மாதிரி வந்து எல்லாம் கலந்த அனைத்து நுண்ணூட்ட கலந்த ஆல் மிக்சர் EDTAவும் இருக்குங்க. இதையும் வந்து நம்ம வாங்கி
உபயோகப்படுத்தினா எல்லா விதமான இதுக்கும் நீங்கள் யூஸ் ஆகிக்கலாம். போரான், மாலிப்டினம் இப்படி இருக்குது. இப்போ வந்து இந்த ஈடிடிஏ உரங்கள் வந்து நம்ம பார்த்துருவோம் என்னென்ன இருக்குன்னு. இதை வந்து உபயோகப்படுத்துறதுனால என்ன பயன்கள், அட்வான்டேஜ் என்ன, எதுக்காக இந்த ஈடிடிஏ உரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா, ஊட்டச்சத்தை வந்து விரைவாக வந்து உறிஞ்சும், இன்னொன்று முழுமையாக உறிஞ்சும். ஓகேங்களா? மற்ற வடிவத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போட்ட உரங்க வந்து மண்ணிலேயே அப்படியே வந்து வேற ஒரு உரத்தோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி கலந்து அப்படியே இருக்கும், பயிர் எடுத்துக்காது, ரொம்ப லேட் ஆகும். ஈடிடிஏ ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இலை மேலே பட்டவுடனே இலை துளை வழியாக உள்ளே போய் உடனடியாக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த காப்பர், ஜிங்க்கு, மேங்கனீஸ் இதெல்லாம் இருக்கிறனால இந்த குறைபாடு வராமல் தடுக்குது. அதனால் நீங்கள் என்ன தான் யூரியா போட்டு டிஏபி போட்டு காம்ப்ளெக்ஸ் உரங்கள் போட்டாலும் மேலே வந்து இந்த நுண்ணூட்டச்சத்தை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ, சின்ன பயிர்னா 15 நாளைக்கு ஒரு தடவையோ ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து குளோரோஃபில் உற்பத்தியை அதிகரிக்கிறது. குளோரோஃபில்னால் என்னது? ஒளிச்சேர்க்கை செய்வதற்கு மிக முக்கியமான தேவை வந்து இந்த குளோரோஃபில். ஒளிச்சேர்க்கைனா தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்வது தான் ஒளிச்சேர்க்கைமோ. அந்த ஒளிச்சேர்க்கைக்கு நம்ம வந்து சாப்பாடு தயாரிக்க எப்படி அடுப்பு முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு பயிரும் தனக்கு தேவையான சாப்பாடை தயாரிக்கிறதுக்கு இந்த இலையில் குளோரோஃபில் முக்கியம். குளோரோஃபில் இருந்தால் தான் இலை வந்து பச்சையாக இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்களா, மரத்தில் உள்ள இலை ஏன் பச்சையாக இருக்குது? எதுக்கு வந்து இலை கருப்பாக இருக்கக்கூடாது, அல்லது சிவப்பாக இருக்கக்கூடாது, நீல கலரில் இருக்கக்கூடாது? ஏன் எல்லா இலையுமே பச்சையாக இருக்குது அப்படின்னா அந்த இலையில் இருக்கிற இந்த குளோரோஃபில் தான் காரணங்க. அப்போ இந்த குளோரோஃபில் உருவாக்குறதுக்கும் இந்த நுண்ணூட்டச்சத்து காரணம். அப்படி குளோரோஃபில் உங்களுக்கு இருக்கும்போது தாவரங்கள் தனக்கு தேவையான சத்துக்களை தயாரித்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இன்னொன்று, பூ, காய், பழங்கள் உருவாக்கத்திற்கு இந்த நுண்ணூட்டச்சத்து ரொம்ப முக்கியம். இதை வந்து இலைவெளியும் தெளிக்கலாம், மண்ணில் போடலாம், ட்ரிப்பில் கொடுக்கலாம், ரொம்ப முக்கியம். இது எப்படி பயன்படுத்துன்னு கேட்டிங்கன்னா 1லிருந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு, ஓகேங்களா, 1 to 2 கிராம் பெர் லிட்டர் ஆஃப் வாட்டர். அப்போ 10 லிட்டர் டேங்க்கு வந்து ஒரு 10 கிராம் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை வந்து எப்போ ஸ்ப்ரே பண்ணணும்னா காலை நேரம், அப்படி இல்லைன்னா மாலை நேரம், 2 நேரத்தில் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ட்ரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் கொடுக்குறீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுக்கணும்னா அரையிலிருந்து 1 கிலோ, அரை கிலோ கொடுத்தா போதும். ட்ரிப்புக்கு 500 கிராம் பெர் ஏக்கர். பெர் ஏக்கருக்கு எவ்வளோ வாட்டர் உபயோகப்படுத்துவீங்க? ஒரு 200 லிட்டர் தண்ணியோ அல்லது 100 லிட்டர் தண்ணியோ எதாக இருந்தாலும் ஒரு ஏக்கர் வந்து ஒரு ஏக்கரில் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிறணும். அப்போ 5 கிராம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 200 லிட்டர் தண்ணிங்கன்னா அதே தான் இது கணக்கு, ஓகேங்களா, வச்சுக்கணும். மண்ணில் போடக்கூடியதுன்னா நீங்கள் 2 கிலோ வரைக்கும் போடலாம், 2 கிலோ பெர் ஏக்கர். பொதுவாக வந்து இந்த ஈடிடிஏ ஃபார்ம் வந்து மண்ணில் போட வேண்டாம், மேலே ஸ்ப்ரே பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இது உடனடியாக வந்து எடுத்துக்கும், குளுக்கோஸ் மாதிரி. ஸோ வந்து நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனடியாக எடுத்துக்கும். இதை வந்து மற்றதோட சேர்த்து அடிக்கலாமா அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்தோட சேர்த்து அடிக்கலாம். ஒன்று இதை தனியாக கலக்கிக்கிறணும், இதை தனியாக கலக்கிடணும். டேங்கில் ஊற்றும் போது ஒன்றாக ஊற்றணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ டேங்கில் ஊற்றி எப்படி அடிக்கிறன்றது நான் சொல்லியிருக்கேன். முதல்ல வந்து பாதி டேங்கை நிரப்பணும், அடுத்து வந்து இந்த 2 மருந்தை ஊற்றணும், அடுத்து மீதி டேங்கை நிரப்பி நம்ம அடிக்கணும். அப்படி அடிக்கும்போது தான் வந்து நம்ம போடக்கூடிய எல்லா மருந்துகளும் நன்றாக கலங்கி பயிர் எடுத்துக்கூடிய வழிவகை செய்கிறது. இன்னொன்று வந்து என்னென்ன பயிருக்கெலாம் அடிக்கலாம் அப்படின்னா வந்து நெல், வாழை, தக்காளி, அப்புறம் மிளகாய், வெங்காயம், நெல், வெங்காயம், தக்காளி, மிளகாய் போன்ற எல்லா காய்கறி பயிர்களுக்கும் நுண்ணூட்டச்சத்துக்கள் மிகவும் அவசியமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா திராட்சை, அப்புறம் ஃப்ளவர், ஜாஸ்மினுக்கு வந்து பார்த்திங்கன்னா போரான் சத்து ரொம்ப முக்கியம். போரான் வந்து போராக்ஸ் அப்படின்ற பேரில் இருக்கும். அதுவும் வந்து 15 நாளைக்கு நீங்கள் ஒரு தடவை கொடுக்கும்போது நெல் வந்து நல்லா சைனிங்காகவும் குண்டாகவும் வருங்க. இது எல்லாமே வந்து இந்த ஈடிடிஏ மைக்ரோ நியூட்ரியன்ட்டோட மிக முக்கியத்துவம். அதனால் நெல் பயிருக்கு மட்டுமல்ல எல்லா பயிருக்குமே வந்து நீங்கள் இந்த ஈடிடி மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்க மூலயமா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய யூரியா, டிஏபி, பொட்டாசு அது எல்லாத்தையுமே செடி எடுத்துட்டு நல்லா வளர்ந்து அதிகமான மகசூலும் அதிக ஈல்டு கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.